ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, எப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் மட்டுமே இறங்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உன்னுடைய துணை வீட்டிலோ எப்பொழுதும் அதிகாரத்தின் உச்சியிலேயே இருக்கின்றார்கள். எனவே பலமுறை சண்டை வந்தாலும் நீ அவருடைய வீட்டில் இருந்து வெளியேறவில்லை. இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வீடு என்று எவ்வளவோ அனுசரித்து கொண்டு சென்றாய். நீ அனுசரித்து சென்றதை அவர்கள் பலவீனமாக எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டு உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி ஒரு கட்டத்தில் நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டாய். அதை சற்றும் எதிர்பார்க்காத உன்னுடைய துணையின் குடும்பத்தார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் பேச்சை வாங்கி கொண்டு இங்கே இருப்பவர் இப்பொழுது எதற்காக வெளியே சென்றால் என்று பல குழப்பங்களோடும் நீ இல்லாததை நினைத்து இப்பொழுதுதான் வருத்தமடைகின்றார்கள். நீ இருக்கும் பொழுது உன்னை திட்டி தீர்ப்பதும், நீ இல்லை என்ற பொழுது உன்னை தேடுவதும் அவர்களுடைய வேலையாயிட்டும். இப்பொழுது உன்னுடைய துணையின் குடும்பமே உன்னுடைய வீட்டிற்கு வரப்போகின்றது. வந்து அவருடைய வீட்டிற்கு உன்னை வர சொல்லுமாறு கேட்கப் போகின்றார்கள். அப்பொழுது நீ என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் உன் அப்பா நானே சொல்கின்றேன். அப்படியே அவர்களிடத்தில் பேசிவிடு தங்கமே. போதும், நான் இனி வருவதாக இல்லை. நீங்கள் எப்பொழுதும் என்னை இப்படி இழிவாக நடத்துகின்றீர்கள். ஒரு வேலை செய்யும் பெண் போல நீங்கள் என்னை நடத்துவது எனக்கு பிடிக்கவில்லை என்று உன் மனதில் என்னென்னலாம் இருக்கின்றதோ அதை அத்தனையும் வெளிப்படையாக வெளியே பேசிவிடு. அப்பொழுதுதான் உன்னுடைய மனம் சற்றுமாற்று சாந்தமடையும். நீ நல்ல குணம் படைத்தவர். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுது ஏதோ நேரம் சரியில்லை. அதனால் இப்படி பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் வந்து கொண்டே இருக்கின்றது. அனைத்தும் சரியாகிவிடும் தங்கமே. உன் வாழ்க்கையை சீரமைத்து கொடுப்பது என்னுடைய கடமை. நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படி வாழப் போகின்றாய். அதற்கான முன்னோடித்தான் இந்த சண்டை. இந்த சண்டை முத்திவிட்டது என்று நினைக்காதே. நிச்சயம் உன் மனதிற்கு ஏற்றது போல நல்ல விஷயம் நடக்கும். ஒரு சண்டை வந்தால்தான் உன்னுடைய அருமை வீட்டில் உள்ள அனைவருக்கும் புரியும் என்று முடிவெடுத்து தான் உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியேற செய்தேன். உன் வாழ்வில் நடக்கப் போகின்ற அனைத்தையும் முன்கூட்டியே அறிந்தவன் நான். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அதற்கு சில கஷ்டங்களும் காயங்களும் நீ படத்தான் வேண்டும். அத்தனையும் பட்டுவிட்டாய். இன்னும் கொஞ்ச நாட்களில் உனக்கு மகிழ்ச்சியான செய்தி வரும். மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் குடிபுறும். நிச்சயம் நீ நேசித்தவருடன் சந்தோஷமாக இருப்பாய். அவர்களுடைய வீட்டில் இருப்பவர்களும் அனுசரித்து செல்வார்கள். அதற்கான காலமும் நேரமும் கூடிய விரைவில் வந்துவிடும். நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!